மோசடி வஞ்சக வணிகம் உலகத்தையே அச்சுறுத்துகின்ற மிக மோசமான மனித உரிமை மீறல். மனிதனை மிருகத்திற்கு இணையாக்கும் இந்த வணிகத்திற்கு இலங்கையும் விதிவிலக்கல்ல. இது குறித்த ஒரு விசேட பார்வை அடுத்ததாக. மோசடி வஞ்சக கடத்தல் வணிகம் என்பது ஒரு நபரை அச்சுறுத்துதல், பலவந்தப்படுத்தல், கடத்தி செல்லல், மோசடி செய்தல், அதிகாரத்தை துஷ்பிரயோகித்தல், அவர்களை ஆதரவற்ற நிலைக்கு உட்படுத்தல், ஒரு நபரை பலவந்த கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவருடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுதல் அல்லது அவருக்கு உதவுதல் போன்ற செயல்களினூடாக எவரேனும் ஒருவரை ஆட்சேர்ப்பு, இடம் மாற்றுதல், சட்டவிரோதமாக கடத்துதல் அல்லது அவர்களை பொறுப்பேற்றல் போன்ற காரியங்களை குறிக்கும். ஆண்களையும் பெண்களையும் அவர்களது விருப்பத்துக்கு மாறாக பலவந்தமாக தொழிலிலும் பாலியல் வர்த்தகத்திலும் ஈடுபடுத்துகின்ற மோசடி வஞ்சக கடத்தல் வணிகத்தின் ஒரு முக்கிய தளமாக இலங்கை நீண்ட காலமாக விளங்குகின்றது. பெரும்பாலான இலங்கையர் சுய விருப்பில் பிற நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வது வழமை. எனினும் அவ்விடங்களில் உடல் ரீதியான உழைப்பிற்கு அவர்கள் பலவந்தப்படுத்தப்படுவதுடன் அவர்கள் மீது கட்டுப்பாடுகளும் அச்சுறுத்தல்களும் விடுக்கப்படுகின்றது. அதே நேரம் உடல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் கூட உள்ளாகின்றனர். சிறுவர்களும் கூட உள்நாட்டில் பாலியல் வியாபாரத்திற்காக கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுவதுடன் ஒரு தொகையினர் பலவந்த தொழிலிலும் ஈடுபடுத்தப்படுகின்றனர். அதே நேரம் பலவந்தமாக ஆயுத போராட்டத்திலும் சிறுவர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இலங்கையில் இந்த குற்றத்தினை தடுப்பதற்காக அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களது செயற்திறன்களை வலுப்படுத்தி முறையான தீர்வொன்றினை காண்பதற்காக IOM நிறுவனம் 18 மாத செயற்திட்டம் ஒன்றினை அமுலாக்கியது. அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற இந்த மாநாட்டில் அத்திட்டத்தின் அடைவுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் IOM அமைப்பு 1.5 வருடமாக சட்டவிரோதமான மோசடி வஞ்சக கடத்தல் வணிகத்தை முறியடிப்பதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உத்தியோகத்தர்களுக்கு புலனாய்வு, அடையாளம் காணுதல், வழக்கு தொடுத்தல், சட்டங்களை இயற்றுதல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் போன்ற விடயங்களில் இயலுமை விருத்தி நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் அளிக்கப்படுவதன் அவசியத்தை நாம் அங்கீகரித்து இலங்கை பூராவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மோசடி வஞ்சக கடத்தல் வணிகத்துக்கு எதிராக அணிதிரட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தகைய பயிற்சிகளை அளித்திருக்கின்றோம். மோசடி வஞ்சக கடத்தல் வணிகம் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வூட்டுகின்ற சட்ட அமுலாக்கல் உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் உத்தியோகத்தர்களது செயற்திறனை கட்டியெழுப்பும் வழிமுறைகள் IOM-இனது நிகழ்ச்சி திட்டத்தில் உள்ளடங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்கு USAID அமைப்பும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களமும் நிதியுதவி வழங்குகின்றன. 2008 அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் விடுத்த அறிக்கை ஆண் பெண் மற்றும் சிறுவர்களை மோசடி வஞ்சக கடத்தல் வணிகத்தில் ஈடுபடுத்தும் கேந்திர நிலையமாக இலங்கை விளங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மோசடி வஞ்சக கடத்தல் வணிகத்தை தடுப்பதற்கு இலங்கையில் உள்ள அரசு அமைப்புகள் விரும்பினாலும் அதனை தடுப்பதற்கு அவர்களிடம் செயற்திறனோ வளங்களோ இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 1.5 வருட காலத்தில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளின் உத்தியோகத்தர்களுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடித்தல், விசாரணைகளை மேற்கொள்ளல், வழக்கு தாக்கல் செய்தல் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மேலும் போலீசார் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் ஒன்றையும் நிறுவியுள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சி திட்டமானது பல அமைப்புகளின் செயற்பாடுகளுக்கு பலமளித்துள்ளது. குறிப்பாக குடிபெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் பணிபுரிவோருக்கு பேருதவியாக அமைந்துள்ளது. நாம் இதனை அரசாங்க தரப்பினர்களிடம் மட்டுமின்றி இந்த குற்றச் செயற்பாட்டை அடையாளம் கண்டு தனியார் துறையினர் மற்றும் சுயாதீன அமைப்புகளுடன் இந்த ஆள்கடத்தலை இல்லாமல் செய்வது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல், அத்தோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதம் அளிப்பது பற்றியும் நாம் அமைப்புகளுடன் நீண்ட கலந்துரையாடலை நடாத்தினோம். இந்த கலந்துரையாடல்களின் முடிவில் பாரம்பரியமான ஆள்கடத்தல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் இது பற்றி சிந்தித்து செயலாற்றக்கூடிய நிலைக்கு நாம் வந்தோம். எங்களுக்கு புத்தளம் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த உள்ளூர் மக்கள் நிறைந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாகவும் மிகவும் வறுமை கோட்டு கீழே வாழ்கின்ற பிரதேசமாக இருக்கின்றபடியினால் டிராபிக்கிங்க்கு உட்படுற மக்களோட வீதம் மிகவும் கூடுதலாக காணப்பட்டது. 3 மாதத்துக்குள்ள 60 கேசஸ்களை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது. டிராபிக்கிங்க்கு உட்பட்ட கேசஸ்களை இவர்கள் இந்த நாங்கள் வழங்கப்பட்ட இந்த அசிஸ்டன்ட் மூலமாக அந்த டிராஃபிக்கிங்கில் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்த கட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத நிலையில் நாங்கள் செய்த இந்த அசிஸ்டன்ட் உதவிகள் மூலமாக அவர்கள் இப்பொழுது
ஒரு சந்தோஷமான நிலையிலும் அவர்களுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். 2006ஆம் ஆண்டில் இலங்கையில் குற்றவியல் சட்டக்கோவைக்கு திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து சட்டவிரோதமான ஆள்கடத்தல் தொடர்பான சட்டத்தின் நிலைப்பாடு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. மோசடி வஞ்சக கடத்தல் வணிகம் ஒருவரை வாங்குதல், விற்பனை செய்தல் அல்லது பண்டமாற்றிற்காக பயன்படுத்துவது என கருதப்படுகின்றது. இலங்கையில் இந்த குற்றங்களை தடுப்பதற்கான சட்டங்கள் காணப்பட்டாலும் இவை அமுலாக்கப்படும் போது சிக்கல்கள் எழுகின்றன. மேலும் இந்த குற்றங்களை ஒழிப்பதற்கான அமைப்பு ரீதியான வலுவூட்டல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த வகையில் IOM நிறுவனம் அமுல்படுத்தும் இந்த நிகழ்ச்சி திட்டம் வஞ்சக வணிக கடத்தலை தடுப்பதற்கான சிறந்த வலுவூட்டலை இலங்கையில் கட்டியெழுப்புவதற்கான களத்தினை அமைத்துக் கொடுத்துள்ளது எனலாம். காணாமல் போனவர்களும் நினைவுகளும், யாழ்குடாவும் கடத்தல்களும்,